ஹாய், 1000 பொற்காசுகள் ஆர் ரவி முருகையா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு காமெடி படம். இந்த படத்தில் வித்தார்த், சரவணன், ஜார்ஜ் மரியன் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பானு முருகன், இசை ஜான். வீட்டில் பாத்ரூம் இருந்தால் 12,000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்குறதா அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் அது வரைக்கும் பாத்ரூமோட முக்கியத்துவத்தையும் அதோட தேவையும் இல்லாத கிராம மக்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. 12,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எல்லாரும் வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா 1000 பொற்காசுகள்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதையை சொல்கிறதா நினைக்கிறீங்களா? கதையை கேளுங்க. வெட்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாமாவும் மாப்பிள்ளையும் வந்து இந்த செய்தி கேட்குதுன்னா 12,000 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிரில் வந்து புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காரு ஒரு ஆள். அவங்க வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு விஓ ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் வந்து பாத்ரூம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஏப்ப விட்டுறாங்க. இது தெரிஞ்ச அந்த எதிர் வீட்டுக்காரன், எனக்கு என் 12,000 ரூபாய் வாங்கி கொடு, இல்லைனா ஒன்று வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவானோடனே அந்த விஓ என்ன சொல்கிறாரு, மரியாதையாக பாத்ரூம் கட்டு, இல்லைனா உன்னை நானே போலீஸில் கொடுத்து விட்டுருவேன், எப்போ கட்டுவேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு 5 நாள் கொடுங்க அப்படின்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு. நானே கட்டி கொடுத்துட்றேன். இந்த மாமாவும் மாப்பிள்ளையும் வந்து சேர்ந்து பாத்ரூம்காக குழி பறிக்கிறாங்க. ஒரு அடிக்கு மேலே தோண்டவே முடியல, ஏன்னா அந்த மண் அந்த மாதிரி ஒன்று. வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிணத்துக்கு குழி பறிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஆளை கூலிக்கு ஹயர் பண்ணி குழி பறிக்க விட்றாங்க. அவன் ஒரு அடி தோண்டினோடனே ஒரு பானை கிடைக்குது. அந்த பானையில் அப்படியே சின்னதாக கோல்ட் காயின்ஸ் கிட்டத்தட்ட 1000 இருக்கும். இவன் தானே வந்து அதை வந்து வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிகிட்டு இருக்கிற லுங்கியை கழட்டி அதில் மூட்டை கட்டி மேலே ஏறுறான். மாமனும் மாப்பிள்ளையும் பார்த்துட்றாங்க. வெளிவா, கிளம்பு, இந்த அவங்க கூலின்றாங்க. இந்த பாரு, எனக்கு பங்கு கொடுக்கலன்னா நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன், போலீஸில் சொல்லணுன்னா அப்புறம் உனக்கு வந்து கிடைக்காது, மரியாதையே எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் கூலியால். என்னடா இப்படி ஆகிப்போச்சு, சரி நீ வீட்டுக்கு போ, எல்லோரும் இருக்காங்க, பொழுது சாய வீட்டுக்கு வா, 3 பேரும் சேர்ந்து பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நைஸாக அவனை அமைச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. இவனும் சரியாக சாயங்காலம் பொழுது சாய வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா மட்டும் உட்காந்துட்ருக்காரு, மாப்பிள்ளையை காணும், எங்கே வெளியே போயிருக்காப்புலேருந்து. வாங்க பிரிச்சலான்னு பதறான் அந்த கூலியால். இரியா, மாப்பிள்ளை வந்துட்டோம், அவன் ஒரு பிளகா பையன், அவன் வந்து அவங்ககிட்டலாம் பேச்சு வாங்க முடியாது, நீ வெயிட் பண்ணு, அவன் வந்தவொடனே பிரிச்சிடலான்னொடனே சரி அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, காலையில் 3 மணி ஆகிடுது. இந்த கூலியாளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவனுங்க ஏதோ நம்மளை ஏமாற்ற பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை முத்துது. இந்த கூலியால் கையில் இருக்கிற கத்தி எடுத்து மாமாவை வெட்டிடுறான். கையில் ரத்தம் வருது. செம்ம கோவம் வந்து மாமா என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் சாய்ச்சி வச்சுருக்கிற அந்த உலகையை எடுத்து டொம்முன்னு மண்டியில் அடிச்சிடறாரு. அவன் அப்படியே கீழே வந்துடுறான். வெளியில் போன மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கூலியால் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான். ரத்தம், பயங்கர ரத்தம். மூக்கில் கை வச்சு பார்க்குறான், மூச்சை காணோம். ஐயோ, மாமா பங்குக்கு ஆசைப்பட்டு போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இந்த இப்போ கிராமங்களெல்லாம் வந்து இந்த பனை உரையில் வந்து பாய் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பாயில் அவனை கடத்தி அப்படியே சுற்றி எடுத்துன்னு போயிட்டு ரயில்வே தண்டவாளத்தில் போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா வாசலில் உட்காந்துன்னு கையில் கட்டோட அப்படியே இருக்கிறாரு. இவன் வரதை பார்த்தோன்னா மாமாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. டேய், எங்கடா போனேன் அப்படின்னு கத்துறாரு. டேய் பரதேசி, ஏன்டா ஒரு பங்குக்காக ஆசைப்பட்டு அவனை கொல்லனேன் அப்படின்னோடனே மாமாவுக்கு ஷாக்கு. டேய், நான் எங்கடா கொன்னேன், அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான்டா டாக்டர்கிட்ட போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன், அவன் சாவலடா, அவன் தூங்கிட்டு இருந்தவனை தூங்கி போய் எங்கடா போட்டான்னு நான் தண்டவாளத்தில் போட்டானோடனே அது 2 பேருக்கும் ஷாக். பதறி அடிச்சுக்கிட்டு அந்த தண்டவாளத்தை நோக்கி 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி பார்த்தா ஒரு ட்ரெயின் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. இதுக்கு மேலே இந்த படத்தை அப்படியே நிறுத்திப்போம். மீதி படத்தை தியேட்டரில் போய் பார்த்துங்க. இந்த படத்தை வந்து லாஜிக், இந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்னையா டெக்னீஷியன், அந்த லைட்டிங்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த QC பார்க்குறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் சிரிச்சிட்டு வரலாம். அந்த சிரிப்புக்கு நான் கேரண்டி. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, மக்களை பார்க்க வைக்கிறதுக்காக முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. அதாவது நீங்கள் 150 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்கன்னா உங்களோட டிக்கெட்டோட வேல்யூ 75 ரூபாய் தான். 1000 பொற்காசுகள். சாரிங்க, அவங்ககிட்ட 75 ரூபாய் தான் இருக்குதான். எதையாவது பண்ணி இந்த சின்ன படங்களை ஓட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அதை வந்து என்கரேஜ் பண்ண வேணாம், அதை நொட்ட சொல்லாமல் இருக்கணும்ல. 1000 பொற்காசுகள். வாட்ச் இன் தியேட்டர்ஸ்.